ஷஹானாதாவா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஈமான் கடமை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இஸ்லாம் கடமை படிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு ஈமான் கடமை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈமான் அப்படின்னா என்ன? ஈமான் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்பிக்கை, நம்புறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ஈமான்ங்கிற வார்த்தையுடைய அர்த்தம். நம்பிக்கை, நம்பணும் அப்படின்னு குறிக்கக்கூடியது ஈமான் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம். அதுதான் ஈமான் அப்படின்னா நம்பிக்கை. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஈமான் கடமை எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. நம்ம இஸ்லாம் கடமை 5 படிச்சோம் இல்லையா? இங்க ஈமான் கடமை 6 இருக்கு. ஈமான் கடமை மொத்தம் எத்தனை இருக்கு? ஈமான் கடமை 6 இருக்கு. ஈமான்னா நம்பிக்கை. ஈமான்னா என்ன? நம்பிக்கை. ஈமான் கடமை எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இப்போ ஈமான் கடமை 6 என்னன்னு நம்ம இப்ப ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். ஈமான் கடமை 6 விஷயங்களை நான் இப்ப எழுதியிருக்கேன். ஃபுல் டீட்டெயிலா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்வது. அப்படின்னா என்ன? அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்வதுன்னா அல்லாஹுவ நம்பணும், அல்லாஹு மேல அதிகமான நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்கான அர்த்தம். அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்வது, அல்லாஹுவ நம்பணும். ரெண்டாவது அல்லாஹுவின் மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது. அப்படின்னா என்ன? அல்லாஹுடைய மலக்குமார்களை நம்பணும் அப்படின்னு அர்த்தம். மலக்குமார்கள் அப்படின்னா யாருன்னு நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நீங்க இதை மட்டும் நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க, ஈமான் கடமை என்னன்னு. இப்ப ரெண்டாவது என்ன? அல்லாஹுவின் மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது, அல்லாஹுடைய மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மலக்குமார்கள்னா என்னன்னு லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நீங்க அதை ஃபுல்லா டீட்டெயிலா பாருங்க. அல்லாஹுடைய மலக்குமார்களை என்ன பண்ணணும்? நம்பணும். ரெண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹுடைய மலக்குமார்களை நம்பணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹுவின் மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது. மூணாவது என்ன அப்படின்னா அல்லாஹுவின் நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது. அல்லாஹுவின் நபிமார்கள். நபிமார்கள்னா யாருன்னு அதுவும் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். நபிமார்கள் அப்படின்னா இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்றேன். இப்போ மூணாவது பாயிண்ட் என்னன்னா அல்லாஹுவின் நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது. இந்த நபிமார்கள் என்ன பண்ணணும்? நம்ம நம்பணும். இத்தனை நபிமார்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அல்லாஹுவின் நபிமார்கள் மீது ஈமான் கொள்வதுன்னா அல்லாஹுடைய நபிமார்களை நம்பணும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நம்ம படிச்சோம்? அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்வது. ரெண்டாவது அல்லாஹுவின் மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது. மூணாவது அல்லாஹுவின் நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்த பாயிண்ட்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன் அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்வது. செகண்ட் ஒன் அல்லாஹுவின் மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது. மூணாவது அல்லாஹுவின் நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது. புரிஞ்சுச்சா? அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் 4வது பாயிண்ட் என்னன்னா அல்லாஹுவின் கித்தாபுகள் மீது ஈமான் கொள்வது. அல்லாஹுடைய கித்தாபுகள் அப்படின்னா என்ன? கித்தாபுகள் அப்படின்னா புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோலி புக்ஸ். அதாவது 4 கித்தாபுகள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒண்ணுதான் குரான் ஷெரீஃப். கித்தாபுகள் அப்படின்னா ஹோலி புக்ஸை ஹோலி புக்ஸ் மட்டும் இல்ல, புக்ஸை பொதுவாக குறிக்கக்கூடியது. இங்க அல்லாஹுடைய கித்தாபுகள் அப்படிங்கும் போது குரான் ஷெரீஃப் யாரோடதுன்னா அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது இல்லையா? அதனால நம்ம இப்ப நான் இதை சொல்றேன். 4 கித்தாபுகள் என்னன்னு நம்ம அடுத்தடுத்து படிப்போம். இப்ப 4வது பாயிண்ட் என்ன? அல்லாஹுவின் கித்தாபுகள் மீது ஈமான் கொள்வது. அதாவது குரான் ஷெரீஃப் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கித்தாபுகளை நம்பணும் அப்படிங்கிறது தான் 4வது பாயிண்ட். அல்லாஹுவின் கித்தாபுகள் மீது ஈமான் கொள்வது. புரிஞ்சுச்சா இப்ப உங்களுக்கு? அல்லாஹுடைய கித்தாபுகள் மீது ஈமான் கொள்வதுன்னா அல்லாஹுடைய கித்தாபுகளை நம்பணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் 4வது பாயிண்ட், அல்லாஹுவின் கித்தாபுகள் மீது ஈமான் கொள்வது. அடுத்து 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா நன்மையும் தீமையும் அல்லாஹுவினால் ஏற்படுகிறது என ஈமான் கொள்வது. அப்படின்னா என்ன? நன்மை தீமைனா என்ன? நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்கள் எதுவானாலும் அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். அதுதான் இந்த 5வது பாயிண்டோட அர்த்தம். அதாவது சகுனம் பாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு இந்த கெட்ட விஷயம் இதனாலதான் நடந்துருச்சு, பூனை போனனால நடந்துருச்சு, இன்னைக்கு அடிப்பட்டனால நடந்துருச்சு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்பக்கூடாது. அதை குறிக்கிறது தான் என்னன்னா நன்மையும் தீமையும் அல்லாஹுனாலதான் ஏற்படுது. நன்மையும் தீமைனா நல்ல கெட்ட விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் நினைச்சாதான் நடக்கும் அப்படின்னு. 4வது பாயிண்ட் என்ன? அல்லாஹுவின் கித்தாபுகள் மீது ஈமான் கொள்வது. அதாவது அல்லாஹுவின் கித்தாபு என்ன பண்றோம்? அல்லாஹுடைய கித்தாபுகளை நம்பணும். அடுத்து 5வது பாயிண்ட் நன்மையும் தீமையும் அல்லாஹுவினால் ஏற்படுகிறது என ஈமான் கொள்வது. அதாவது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்னால தான் ஏற்படுதுன்னு நம்ம நம்பணும். இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பாத்தீங்களா? டீட்டெயிலா பாத்துக்கோங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க நான் சொல்லி கொடுக்குற எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க. இப்போ ஈமான் கடமையில 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா
கியாமத் நாளின் மீது ஈமான் கொள்வது. 6வது பாயிண்ட் என்ன? 6 விஷயங்கள்ல கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா கியாமத் நாளின் மீது ஈமான் கொள்வது. ஈமான் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? நம்பிக்கைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப கியாமத் அப்படின்னா என்ன? கியாமத் அப்படின்னா இறுதி நாள், கடைசி நாள், தீர்ப்பு நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது உலகம் அழிஞ்சு போகும் இல்லையா, அதை குறிக்கிறது தான் கியாமத் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி நாள், இறுதி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. தீர்ப்பு நாள்னு கூட சொல்லுவாங்க. தீர்ப்பு நாள்னு ஏன் சொல்றாங்கன்னா உலகம் ஃபுல்லா அழிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள். உங்களுக்கு வந்து சொர்க்கம் நரகம்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்து அந்த கியாமத் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் கூட குறிக்கும். இறுதி நாள், கடைசி நாள், தீர்ப்பு நாள், உலக அழிவு நாள்னு எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதுதான் கியாமத் நாள். உலகம் ஒரு நாள் இல்லாம போகும் இல்லையா, அதை குறிக்கிறது தான் கியாமத் நாள். அப்ப நம்ம உலகம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். அதுதான் கியாமத் நாளை நம்புறது. நம்ம இருந்துட்டே இருக்க போறது இல்லை இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்பணும். அதுதான் கியாமத் நாளின் மீது ஈமான் கொள்வது. 6வது பாயிண்ட் என்ன? கியாமத் நாளின் மீது ஈமான் கொள்வது. கியாமத்னா என்ன? இறுதி நாள், கடைசி நாள், தீர்ப்பு நாள். கியாமத்னா இது எல்லாத்தையுமே குறிக்கும். உலக அழிவு நாள்னு கூட சொல்லலாம். உலகம் ஃபுல்லா அழிஞ்சு போகும் இல்லையா, உலகத்துடைய கடைசி நாள் தான் வந்து கியாமத் நாள். அதனாலதான் உலக அழிவு நாள்னு கூட சொல்லுவாங்க. உலக அழிவு நாள் எல்லாத்தையுமே குறிக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கியாமத்னா என்ன? இறுதி நாள், கடைசி நாள், உலக அழிவு நாள்னு சொல்லுவாங்க. இப்போ மலக்குகள்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 6 கடமைகள்ல நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, நபிமார்கள், மலக்குமார்கள், கிதாபுகள் பார்த்தோம் இல்லையா. இப்ப அது என்னன்னு நான் சொல்றேன். மலக்குகள் அப்படின்னா யாரு அப்படின்னா வானவர்கள், ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. மலக்குகள் அப்படின்னா வானவர்கள், ஏஞ்சல்ஸ் அப்படி குறிக்கக்கூடியது மலக்குகள். அப்படி மலக்குகள்னா வானவர்கள், ஏஞ்சல்ஸ். மலக்குகள்னா யாரு? வானவர்கள். மலக்குகள்னா வானவர்கள். நபிமார்கள்னா யாரு? இறை தூதர்கள். நபிமார்கள் அப்படின்னா இறை தூதர்கள். நமக்கு எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லி கொடுத்தவங்க யார் அப்படின்னா நபிமார்கள் தான். நம்ம எப்படி வாழணும், எப்படி தொழுகணும், சட்டத்திட்டங்கள்னு எல்லா விஷயங்களுமே யார் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நபிமார்கள் தான். கித்தாபுகள் அப்படின்னா நபிமார்களுக்கு இறக்கி கொடுக்கக்கூடிய கித்தாபுகள். அதாவது கித்தாபுகளுடைய அர்த்தம் என்னன்னா புக்ஸ்ன்னு சொல்லி குறிப்பிடலாம். புத்தகங்கள், புக்கு, இது எல்லாத்தையும் குறிக்கிறது கித்தாபுகள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அல்லாஹ்வுடைய கித்தாபுகள்னு படிச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து என்னன்னா நான் குரானை வந்து எழுதியிருக்கேன். பாத்தீங்களா, கித்தாபுகள் அப்படின்னா புக்ஸ். நம்ம அல்லாஹ்வுடைய கித்தாபுகள்னும் போது நான் குரான் ஷெரீஃபை நான் வந்து எழுதியிருக்கேன். மொத்தம் 4 கித்தாபுகள் இருக்கு. அந்த 4 கித்தாபுல ஒண்ணுதான் வந்து குரான். ஓகேங்களா? இப்ப கித்தாபுகள்னா புக்ஸ். 4 கித்தாபுல ஒரு கித்தாபு தான் குரான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? மலக்குகள்னா யாரு? வானவர்கள். அதாவது இறைவன் கிட்ட இருந்து செய்திகளை நபிமார்களுக்கு சொல்லக்கூடிய தூதர்கள். நபிமார்கள்னா யாரு? நபிமார்கள்னா இறை தூதர்கள். இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே மலக்குகள் கிட்ட இருந்து கேட்டு மனிதர்களுக்கு சொல்லக்கூடியவங்க. அதாவது தூது சொல்லக்கூடியவங்க. சட்டத்திட்டங்களையும் வாழ்க்கை முறையையும் வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தவங்க யாரு அப்படின்னா நபிமார்கள் தான். அதுதான் வந்து நபிமார்கள்னா தூது சொல்பவர். இறைவனுடைய செய்திகளை, அதாவது இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து மனிதர்கள் கிட்ட தூது சொல்பவர் அப்படின்னு சொல்லலாம். நபிமார்கள்னா ப்ராஃபட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இங்கிலீஷ்ல, அதுதான் நபிமார்கள், இறை தூதர்கள். கிதாபுகள் அப்படின்னா புக்ஸை குறிக்கக்கூடியது. இங்க அல்லாஹ்வுடைய கிதாபுகள்ங்கும் போது 4 கிதாபுல ஒரு கிதாபு குரான் இருக்கு இல்லையா, அதை எழுதிருக்கேன். கிதாபுகள் அப்படிங்கும் போது புக்ஸ். 4 கிதாபுல ஒரு கிதாபு தான் குரான் ஷெரீஃப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சொல்லுங்க. படிக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கத்துக்கிறவங்க கிட்டையும் நீங்க வந்து சொல்லுங்க. நம்ம ஈஸியா புரியுற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா